வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜோ சில்வா அப்படிங்கிறவர் எலக்ட்ரானிக் ரிப்பேர்மேனாக இருக்கார். எலக்ட்ரிக்கல் மேலேயும் எலக்ட்ரானிக் மேலேயும் ஆர்வமாக இருக்கார். எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை பற்றி படிக்கிறாரு. அதே சமயம் இந்த மெடிடேஷன், ஆல்டர்னேட் மென்டல் ஸ்டேட்டு இது மேலெல்லாம் ஆர்வம் அதிகமாகி அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. இது அவருக்கு எந்த மாதிரி சிந்தனையை தூண்டுதுன்னா, நம்ம பிரெயின்லையும் எலக்ட்ரிக் வேவ்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட நம்ம பிரெயினும் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி பிரெயினோட பவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குமான்னு யோசிக்கிறாரு. இதன் விளைவாக சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு. தி சில்வா மெத்தட் மூலமாக நம்ம மைண்டில் மெமரி பவரை அதிகரிக்கலாம். நம்ம பாடியில் ஏதாவது நோய்கள் இருந்தால் அதை ஈஸியாக ஹீல் பண்ணலாம். நம்மளோட லட்சியங்களை ஈஸியாக விஸ்வலைஸ் பண்ணி அடைய முடியும். அதை விட முக்கியம், தூரத்தில் இருக்க நம்ம பார்க்காத மனிதர்களை கூட நம்ம மைண்டில் இருக்க விஷயங்களை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை, நாமளே நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது அவரை தி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்காரு. அவர் இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் சில்வா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது என்ன மெத்தட், இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த என்டையர் சில்வா மெத்தடுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுது. ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டு. நம்மளோட பிரெயினுக்கு சில வேவ் லென்த்லாம் இருக்கும். அதாவது நம்ம முடிச்சுட்டு இருக்க சமயங்களில் அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 30 ஹெட்ஸ்லேருந்து 13 ஹெட்ஸ் வரையும் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ரொம்ப அவேர்னஸாக இருக்கும்போது 30 ஹெட்ஸ் வரையும் இருக்கும். அதே கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப்டாக டயர்டாக இருக்கும்போது 13 ஹெட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் நம்ம பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். 13லேருந்து 8 வரைக்கும் லோவாக இருக்க ஃப்ரீக்வன்சியை தான் ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்கிறோம். அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான நிலை, அதாவது முழுசாக தூங்காமல் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இப்போ 8லேருந்து 4க்கு கீழே உள்ள ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம தேட்டா, அதாவது டெல்டான்னு சொல்லுவாங்க. இந்த நிலை ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்டு. ஆல்ஃபா ஸ்டேட்னா என்னென்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டோம், பட் முழுசாக தூங்கியிருக்கவும் மாட்டோம். பாடி அசைக்க முடியாத ஒரு அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜை தான் ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். சில்வா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் பீட்டா ஸ்டேட்டை பண்ணக்கூடிய விஷயங்களை தாண்டி அதிகமான விஷயங்களை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. யூஸ்வலாக நம்ம பீட்டா ஸ்டேட்டில் வெளி உலகத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்போம், அதாவது வெளி உலகத்தில் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி செயல்களில் ஈடுபடுவோம். ஆனால் நம்ம பீட்டா ஸ்டேட்டை ஃபுல் எனர்ஜி அவேக்காக இருக்க சமயங்களில் நம்ம பாடியில் உள்ளுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸை கவனிக்க முடியாது. ஒரு நாளைக்கு பிஸியாக டே ஃபுல்லும் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் நம்மளோட மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எத்தனை தடவை மூச்சை விடுறோம், எத்தனை தடவை மூச்சை இழுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பெருசாக நம்மளால் கவனம் செலுத்த முடியறதில்ல. இதுவே நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உங்களால் உற்று நோக்க முடியும். அதே சமயம் வெளி உலகங்களில் என்ன நடக்குதுங்கிறத பெருசாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக சில்வா சொல்கிற நிறைய விஷயங்களை நம்மளாலையும் பாசிபிள் ஆக்க முடியும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட்லேயே 2 விதமான ஸ்டேட் இருக்குது. ஒன்று ஷாலோ ஆல்ஃபா ஸ்டேட்டு, 2 டீப் ஆல்ஃபா ஸ்டேட்டு. மார்னிங் நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வினாடிகள் நம்ம இந்த ஷாலோ ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருப்போம். அதனால் மார்னிங் எழுந்ததுமே இந்த டீப் ஆல்ஃபா ஸ்டேட்டை டச் பண்ண நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்போல்லாம் விரும்புகிறோமோ அப்போல்லாம் இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும்னு சொல்கிறாரு. இதுக்கு இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருக்காரு. நீங்கள் மார்னிங் எழுந்ததும் டக்குன்னு உங்கள் கண்களை விழிச்சிடாமல் எழுந்து உட்கார்ந்த நிலையில் உங்கள் ஸ்பைனை நேராக வச்சுக்கணும். உங்கள் தலையை 20 டிகிரி நிமிர்ந்த மாதிரி கண்கள் இரண்டும் புருவத்துக்கு மத்தியில் பார்க்குற மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 100லேருந்து 0 வரைக்கும் நம்பரை ரிவைஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு 50லேருந்து 0 வரைக்கும் நம்பரை ரிவைஸில் கவுண்ட் பண்ணணும். இதை ஒரு 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு 25லேருந்து 0 வரைக்கும் இதே மாதிரி ப்ராக்டிஸை பண்ணினதுக்கப்புறம் ஃபைனலி 5லேருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவீங்க. எப்போ நீங்கள் 5லேருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸில் வந்துட்டீங்களோ இந்த ஸ்டேஜில் உங்களால் எப்போ நினச்சாலும் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போகிற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்டிங்கில் மார்னிங்கில் பழகின ஆல்ஃபா ஸ்டேட்டு போக போக எல்லா நேரங்கள்லையும் பழகிக்க சொல்லியிருக்காரு. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூஸாக 50 டேஸ் ஃபாலோ பண்ண பிறகு உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போகிறது ஒரு ஈஸியான செயலாக மாறிடும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம விசுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போன பிறகு விசுவலைசேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். முதல்ல ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதை இமேஜின் பண்ண சொல்கிறாரு. உதாரணம் சொல்லணும்னா, நம்ம மைண்ட்லேயே காஃபி கப்பு மாதிரியான ஒரு சின்ன பொருளை இமேஜின் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை ரொம்ப டீட்டெயில்டாக இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அந்த கப்பில் எவ்வளோ குவான்டிட்டி காஃபி இருக்குது, அந்த கப்போட கலரு, ஸ்டைலு, அதில் இருக்க சின்ன கிராக்கு, இந்த மாதிரி உங்களோட விசுவலைசேஷன் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு நியூ ஆப்ஜெக்டை நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரியல் வேர்ல்டில், அதாவது நிஜ விஷயங்களை உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல உங்கள் பிரச்சனை என்னங்கிறத உற்று நோக்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் நல்ல வீடு தேடிட்டு இருக்கீங்க, வீடு கிடைக்கல அப்படின்னா, வீடு கிடைக்கலங்கிற விஷயத்தையே முதல்ல உங்கள் மானிட்டர் ஸ்க்ரீனில் விசுவலைஸ் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும், நீங்கள் நினச்ச மாதிரியே வீடு கிடைக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் இமேஜின் பண்ணணும். பிகாஸ் இது முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை, உங்களோட மைண்டு. ஸோ இதில் எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த செயல் நடக்கும்னு நம்பிக்கையாக இருக்கணும். அதோட நம்ம ஆசைப்படுற இந்த விஷயம் பாசிபிள் தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்கணும். முக்கியமாக முடியாது, நடக்காது, இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களோ அறவே இருக்கவே கூடாது. இதை இமேஜின் பண்ணும்போதே ஐ கேன் டூ இட், என்னால் இது முடியும், என்னால் நிச்சயம் முடியும், இந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற தாட்ஸை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெமரி. நம்ம அடிக்கடி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதே நம்மளோட மெமரிஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களோட ஒரு சில மெமரிஸ் மட்டும்தான் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆல்ஃபா ஸ்டேட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண ஒரு சில முத்திரையை பயன்படுத்த சொல்கிறாரு. நம்மளோட கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மூன்றையும் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலை. இந்த முத்திரையை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, திரும்ப அந்த மெமரிஸையோ இல்லை ஈவெண்ட்டையோ ரீகலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன், ட்ரீம். எப்போதுமே நம்மளோட கனவுகளில் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதை தான் சில்வாவும் சொல்கிறாரு. இந்த கனவுகளை நம்ம சரியாக பயன்படுத்துறதும் கிடையாது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, அதுக்கு சொல்யூஷன் தேடுறீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி மார்னிங் ஆல்ஃபா ஸ்டேட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு தூங்க போயிடுங்க. இப்படி தூங்க போகும்போது சில நாட்கள்லேயே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கனவுகளில் வர விஷயங்களை எடுத்த உடனே ஒரு டைரியில் எழுதி வைங்க. ஏன்னா சில கனவுகள் பின்னாடி மறந்து போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. தேர்ட் ஒன்று, ஹெல்த்து. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம பாடியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற மாதிரி கற்பனை செய்கிறது மூலமாக அந்த நோய்களை நம்ம சரி செய்ய முடியும்னு சொல்கிறாரு. இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாலே நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஒரு ஜென்ரல் மெடிடேஷன் மாதிரி தான். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலே உங்கள் பாடியில் ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ்ட் ஆகி எந்த நோயுமே வரவிடாமல் பார்த்துக்கும். முக்கியமாக மன சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இந்த ஆல்ஃபா ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேரோட நோய்களை குணப்படுத்தி இருக்கிறதாகவும், ஸ்டூடெண்ட்ஸோட மெமரி பவரை இன்க்ரீஸ் ஆகிறதாகவும், முக்கியமாக இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான எந்த டிசீஸுமே அறவே ஒழிக்க முடியும்னு ரிசர்ச்சில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டு இவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சயின்டிஃபிக்காக ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.